பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளை காணும்படி உதவி செய்த தேவனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 1 நாளாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். சாலமோனோடு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை. ஆமென். நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். தேவன் சகல ஜனங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை. ஆனால் ராஜாவாயிருக்கிற சாலமோனுக்கு இந்த வார்த்தை வரும்போது, இந்த வார்த்தைகளை நியமங்களையும் நியாயங்களையும் நியாயமாய் நடந்து கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடப்பதற்கு கவனம் தேவை. அது இயற்கையாய் வந்து விடாது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எது நியாயம், எது நியமம், அதாவது கட்டளை என்ன, கற்பனை என்ன, இதை ஒரு தெய்வ பிள்ளை படிக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், அதை செயல்படுத்த. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் டிரைவிங் படிச்சிருக்கிறோம். டிரைவிங் கற்றுத்தரும் போதே சில போக்குவரத்து விதிமுறைகள் கற்றுத்தருவார்கள். ஆமீன். சில சிக்னல் அடையாளம், ஆமீன், அது எதை குறிக்கிறதுன்னு கற்று தருகிறது போல வேதம் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை, நியாயங்களை, நியமங்களை, கட்டளை கற்பனைகளை கற்று தருகிறது. ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளுவதற்காக, ஆமீன், தேவனுடைய வார்த்தைகளை, கட்டளை கற்பனைகளின் மேல் ஒரு கவனம் இருக்கும்போது அவனுடைய வாழ்வு, அவனுடைய குடும்பம், அவன் செய்கிற வேலை அது பாக்கியமுள்ளதாயிருக்கும். தேவ ஆசீர்வாதம் அவன் மேல் தங்கி வரும். இந்த கால வேளையில நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கத்தக்கதாக, ஆமீன், நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள், அதன் மேல் கவனம் வைக்கிறவர்களாய் காணப்பட பரிசுத்த நமக்கு உதவி செய்வாராக. கவனமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கிய பதவியை நீயும் பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தைகள் மேல் கவனமாயிருப்போம். ஆமே, அதை கை கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம். அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சாலமோனுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த நாளில் எங்களோடு நீ சொல்லுகிறீர் அப்பா. ஆமென். கர்த்தர் தந்த கட்டளைகளை, கற்பனைகளை அதை கற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற, அதை காத்து கொள்ளுகிற, செய்ய கவனமாயிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் எல்லாரையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்தருள வேண்டும். தடைகளை மாற்றி போட வேண்டும் தகப்பனே. குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் ஆண்டவரே. நாம உயர உதவி செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பாக்கிய பதவி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் இவர்கள் மேல் கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளை கற்பனைகளை, ஆமென், கவனமாயிருப்போம், பாக்கியவான்களாய் மாறிவிடுவோம். God bless you. Praise the Lord.